தலைப்புச் செய்திகள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட உதயநிதி ஸ்டாலின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என சிபிஐ தரப்பு வாதிட்டுள்ளது. திமுக, பாஜக இரண்டுமே ஒன்றுதான். பல வழிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என திருச்சியில் பிரச்சாரத்தை துவங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் அதன் பின்னர் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு துணை முதல்வரானார். தற்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் கடந்த திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் திருச்சி பாலக்கரை பகுதியில் உள்ள மாநகராட்சி 2வது மண்டல அலுவலகத்தில் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் விஜய் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட விஜய், திமுக, பாஜக இரண்டுமே ஒன்றுதான் என்றார். ஸ்டாலின் சாருக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் டெல்லிக்கு பறந்து சென்று விடுவார். சிலிண்டர் பிரச்சனையை தீர்க்க ஸ்டாலின் சார் டெல்லிக்கு போய் வலியுறுத்தலாமே என கேள்வி எழுப்பிய விஜய், தன் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு 6 சிலிண்டர் வழங்கப்படும் என உறுதியளித்தார். திருச்சியை சேர்ந்த அமைச்சர் அரசு வேலை வாங்கி தருவதாக 12,000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளார் என குற்றம் சாட்டிய விஜய், தனக்கு ஒருமுறை வாய்ப்பு கொடுங்கள் எனவும் மக்களை பார்த்து கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டில் போலீஸ் விசாரணையின் போது தாக்கப்பட்டதில் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தது. இதில் அப்போதைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 9 போலீசார் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் முழு விசாரணையும் முடிவடைந்த நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் கைதான 9 போலீஸ்காரர்களும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தார். அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், தண்டனை குறித்து மத்திய அரசின், சிபிஐ மற்றும் மாநில அரசின் நிலைப்பாட்டை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் ஆயுதங்களால் கொடூரமான முறையில் தாக்கி இருவரையும் கொலை செய்துள்ளதால் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று வாதிட்டுள்ளது. இதனையடுத்து இவ்வழக்கு தீர்ப்பு என்னவாக இருக்கும் என பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகியிருக்கிறது.